2013 ஸ்ட்ரக்சர் கல்வி பாக்குறோம் பாருங்க 2ஆம் கல்வி. இரு முனைகளிலும் அடைக்கப்பட்ட ஒரு மெல்லிய துளையிட்ட ஒரு மெல்லிய ஈய குழாயை பயன்படுத்தி ஈயத்தின் ஏகபரிமாண விரிகை திறனை காண்பதற்கு ஒரு பரிசோதனை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சரி, வெவ்வேறு வெப்பநிலைகளில் இருக்கும் வெப்ப வழியை பம்புவதன் மூலம் குழாயின் வெப்பநிலை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு வெப்ப இணையின் மூலம் குழாயின் வெப்பநிலை அளக்கப்படுகின்றது. இப்பரிசோதனையில் மாணவன் ஒருவன் ஒரு உகந்த முறையியலை வடிவமைத்து நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வெப்பநிலை அதிகரிப்புடன் குழாயின் நீளத்தில் ஏற்படும் நீள அதிகரிப்பை அளக்க எதிர்பார்க்கப்படுகிறார். இதுல ஒரு சிஸ்டம், அந்த எவ்வளவு நீளம் அதிகரிக்குது அப்படின்றதை அளக்கிறதுக்கு அதுல ஒரு அரேஞ்ச்மெண்ட் தந்திருக்காங்க. இந்த கன்செப்ட் வச்சுக்கொண்டுதான் என்ன செய்ய போறோம், அளவீடு வரப்போகுது. இப்ப இங்க பாருங்க, இப்ப இதுல துளையிடப்பட்ட இங்க குழாய், இதுல துளையிடப்பட்ட இங்க குழாய் இருக்குது. இதுல இந்த ஒரு பக்கம் விரைப்பா பொருத்தப்பட்டிருக்கு. இந்த பக்கத்துக்கு இது நிலையா பொருத்தப்பட்டது. சரி, அதுக்கு பிறகு இதுக்குள்ளால என்ன செய்யறான், வெப்ப வழிய உள்ளுக்கு அனுப்பி இந்த வெப்ப வழிய உள்ளுக்கு அனுப்புற அது இதுக்குள்ளால வழியாக போகும். அமைப்பு தந்துருங்க. இது இந்த நீளம் இந்த பக்கத்துல கூட அந்த நீள விரிவு அளக்கிறதுக்கு தான் நீங்க ஒரு செட்டப் தந்துருங்க. இதுல ஒரு பாயிண்டர் இப்படி இருக்குது. இது இதுல ஒரு சுழலிடம் இங்க இருக்கு கால், இதுல இருக்குது. நீங்க படத்தை பார்த்துக் கொள்வீங்க, நான் பேசிக் அமைப்பை மட்டும் சொல்லி பார்ப்போம். இது அமைப்பு. இப்ப என்ன நடக்கும் சொன்னா, இப்ப இதுல இது விரியும் எல்லாம், இது விரியக்கு இவர் திரும்புவார், இவர் திரும்பிக்கு இந்த காத்து இங்க அசைவார். அப்ப இது இவர் இப்படி திரும்ப இந்த காட்டு இங்க அசையும். இது இந்த நீளம் குறைவு, இந்த நீளம் கூட. அப்ப என்ன செய்யும், இது கொஞ்சமா அசைக்கு இது கூடவா திரும்பும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், எவ்வளவு வாசிப்படுறதை எடுத்து போட்டு இது எவ்வளவுன்றதை கால்குலேட் பண்ணலாம். இதோட ஒப்பிட்டு அதை கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். இதுதான் அந்த அமைப்பு, நீட்சி அளக்கிறதுக்குரிய அமைப்பு. இது திரும்புது, இது மேல வருது. அப்ப இந்த இடப்பெயர்ச்சியை வச்சுக்கொண்டு இதுல எவ்வளவு இது நீட்சி அடைஞ்சது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே தானே? அப்ப கன்செப்ட் ஓகே. நாங்க இப்ப கேள்விக்குள்ள போவோம். என்ன, இந்த வெப்பமேட்ட போறோம். இதுக்குள்ள இருக்கிற வழி இதுக்குள்ளால போய் என்ன செய்யும், இந்த எல்லா இடத்துக்குள்ளாலையும் போகும். இதுக்குள்ளால போய் இந்த வழி இருக்கலாம். அப்ப இந்த குழாய் முழுக்களும் சீரா வெப்பமேற்றப்படுது. குழாய் சீரா வெப்பமேற்றை கூட நீட்சி கூடும். இதுல நீட்சிய இதை வச்சுக்கொண்டு அழகும். அதுல இருந்து இந்த குழாயின் ஈயத்தின் நீளவிரியை குணத்தை காணப்போம். இப்ப இருக்கட்டும், கேள்வியை பாருங்க. முதலாவது கேள்வியை பாருங்க. பார்ட் என்ன கேட்கிறார், அறை வெப்பநிலையில் ஈய குழாயின் நீளம் L0 என கொள்வோம். குழாயின் வெப்பநிலை அறை வெப்பநிலையில் இருந்து ஓரளவு தீட்டா பாயினால் அதிகரிக்கப்படும் போது, வெப்பநிலை அதிகரிப்பு தீட்டா அதிகரிக்கப்படும் போது குழாயின் புதிய நீளம் L1 ஆகும். ஈயத்தின் ஏகபரிமாண விரிகைத்திறன் அல்பாவிற்கான ஒரு கோவையை L0, L1 ஆகியவற்றின் சார்பில் எழுதுங்க. இப்ப உங்களுக்கு தெரியும், எனக்கு அல்பாக்கு கோவை தெரியும். இறுதி நீளம் L1 சமன் L0 into 1 plus alpha theta. அப்ப L0 எவ்வளவு பெருக்கி நீங்க கொண்டு வாங்க. அப்ப L1 minus L0, இந்த L0 alpha theta அளவு எனக்கு உள்ளு பெருக்கிறேன்.
அப்ப எல் நோட் பிளஸ் எல் நோட் அல்பா தீட்டா அந்த எல் நோட் ஒரு இடையும் கலவன் வந்துட்டாங்க. அப்ப இங்க அல்பா சமன் என்ன வரும்? L1 மைனஸ் எல் நோட் இன்கு எல் நோட் தீட்டா. அல்பா தானே கேட்டவர், அப்ப நாங்கள் அல்பாவை இப்படி கண்டு பண்ணலாம். L1 மைனஸ் எல் நோட் இன்கு எல் நோட் தீட்டா. ரைட். அடுத்தது பி பார்ட் என்னவா? மாணவன் எல் நோட்டை அளப்பதற்கு ஒரு மீட்டர் கோலை பயன்படுத்துவதை முன்மொழிகின்றார். எல் நோட்டின் அளவீட்டின் சதவீத வலுவை 0.2% சமனாக்குவதற்கு அல்லது குறைப்பதற்கு எல் நோட்டிற்கு இருக்க வேண்டிய குறைந்தபட்ச நீளம் யார்? இப்ப சதவீத வலு என்ன இருக்கணும்? 0.2 இருக்கணும். 0.2 அல்லது அதை விட குறைய. அப்ப சதவீத வலு 0.2 இருக்கிறதுக்குரிய நிலம் தான் இழிவு நிலமா இருக்கு. சதவீத வலுவுக்கு என்ன சமன்பாடு? வலுவின்கள், உயர் வலுவின்கள் வாசிப்பு தரணும். உயர் வலு எவ்வளவு? மீட்டர் கோல் என்னபடியா உயர் வலு 0.1 சென்டிமீட்டர். நான் சென்டிமீட்டர்ல போறேன். 1 மில்லிமீட்டர். அப்ப 0.1 சென்டிமீட்டர். கீழ் வாசிப்பு ஓகே எல் நாட் இன்டு 100. இதோட சதவீத வலு இது 0.2 வரும். அது எவ்வளவு பெருக்கும்? இந்த எல் நோட் இங்க வந்த எல் நோட் இது பெருக்கு நீங்க 10/1002. அப்ப இது 100/2 50 சென்டிமீட்டர். அப்ப எல் நோட்டு மினிமம் பெறுவது என்ன? 50 சென்டிமீட்டர் அல்லது 500 மில்லிமீட்டர். சதவீத வலு 0.2% வரணும் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி சி பார்ட் என்ன கேட்கிறார்? இப்பரிசோதனையில் மெல்லிய துளையிட்ட குழாயை பயன்படுத்துவதன் இது அனுகூலங்களை கூறுக. என்னவா? இதுல துளையிட்ட குழாயை பயன்படுத்துறேன்னு சொன்னாங்க. அதை பயன்படுத்துறதுன்ற இரு அனுகூலம் என்னண்டு நான் இப்ப இது கைக்கு சொல்லிட்டேன். என்னது? இது துளையிட்டு இருந்தா இப்ப எல்லா பக்கத்துக்குள்ளாலையும் வெப்பம் போயிருக்க, எல்லா பகுதிக்கும் சீரா வெப்பம் கிடைக்கும். சோ குழாயின் எல்லா பகுதிக்கும் சீரா வெப்பம் கிடைக்கும். ஒன்று. அடுத்தது எல்லா இடத்துக்கும் சீரா வெப்பம் கிடைச்சா டக்குனு ஹீட் ஆயிடும். இல்ல நீங்க இதுல வர்ற வெப்பம் இதுக்குள்ள போயிருக்க, இங்க இருந்து சூடாகி அங்க வெப்பம் போகணும் இல்லையா? அதோட இது முழு பகுதிக்கும் வெப்பம் கிடைச்சதுன்னா சீரா எல்லாமே குயிக்கா வெப்பமாகும். அப்ப விரைவா வெப்பம் அடைஞ்சிடும். ஓகே ரைட். அப்ப குயிக்கா அந்த உறுதி நிலையை குயிக்கா அடைஞ்சிடும். அப்ப உங்களுக்கு உறுதி நிலையை குயிக்கா அடைஞ்சதுன்னா ஈஸி எங்களுக்கு பிராக்டிகல் செய்யுது. இல்லது உறுதி நிலை அடைகிறதுக்கு நீங்க என்ன வேணும்? வெயிட் பண்ணி தான் வாசிப்படுவோம். உங்களுக்கு உறுதி நிலை அடைஞ்சிட்டு இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. இது உறுதி நிலை அடைஞ்சிட்டுன்னா இது அசைவு நிற்கும், அசையாம இருக்கணும். அப்ப உறுதி நிலை அடைஞ்சிட்டு. அப்ப அந்த உறுதி நிலை அடைகிறதுக்கு நீண்ட நேரம் எடுத்தா உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் டைம் கூட நேரம் எடுக்கும். அவ்வளவு டைம் முடியும். ஓகே, அப்ப எழுதி கொள்ளுவோம். ஒன்று, குழாயை சீராக வெப்பமேற்றல். எல்லா இடமும் சீரா வெப்பம், ஒரேடியா வெப்பமேற்றதான் எல்லாம் சீரான விரிவு இருக்கும். ஒன்றுக்கு கூடவும் ஒன்றுக்கு குறைய வெப்பத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? ஒன்று கூட விரிவு, ஒரு பக்கத்துல குறைய விரிவு வரும். அப்ப அது எங்களுக்கு அல்பாண்டு சரியான பெருமானது தராது. எல்லாத்துக்கும் ஒரே வெப்பத்தை மட்டும் இருக்கும். அப்ப ஒன்றெழுதி கொள்வீங்கள், குழாயை சீராக வெப்பமேற்றுவதை. அடுத்தது இரண்டாவது கொள்ளுமா, குழாயை விரைவாக வெப்பச்சமனடைய செய்ய அல்லது விரைவாக உறுதிநிலைக்கு வர செய்தல் என்று அந்த வெப்பநிலைக்கு வந்து சேர்ந்துருக்கீங்க. எந்த வெப்பநிலையில் அளக்க போறீங்களோ அந்த வெப்பநிலைக்கு விரைவாக வந்து சேர்ந்தோம். விரைவாக உறுதிநிலை அடைதல் அல்லது விரைவாக வெப்பச்சமநிலை அடைதல் அப்படின்றது. அடுத்தது டி பார்ட்.
இப்ப பாருங்க என்ன சொல்லப்படுது, குழாயின் நீள அதிகரிப்பு L1 மைனஸ் L0 அளப்பதற்கு மாணவன் மேற்குறித்த ஒரு ஒன்றில் உள்ள ஒழுங்கமைப்பை வடிவமைத்துள்ளார். ஓகே, குழாயின் ஒரு முனை ஒரு விரைத்த ஆதாரத்தை தொடர்கிறது. இந்த பக்கம் பிக்ஸ். இப்ப நீட்சி அடைகிறது எல்லாம் என்ன செய்யும், இந்த பக்கத்தால மட்டும்தான் நீட்சி அடையும். ஏபிசி என்பது பியில் சுழலிடப்பட்ட ஒரு நெப்பு தொகுதி ஆகும். நம்பு தொகுதி. இது பி, இங்க ஏ இருக்குது, இங்க ஏ அங்க சி. இது ஒரு நம்பு தொகுதின்னு சொல்றாரு. ஓகே, இப்ப நம்பு தொகுதியின் முனை சி ஆனது குழாயின் இயங்கத்தக்க முனையை உறுதியாக தொடும். அதேவேளை கட்டமைப்பு ஏபிசி ஆனது பியில் நிலைப்படுத்திய சுழலை பற்றி சுழல்வதற்கும் அளவிடை எஸ் மில்லிமீட்டரில் தரங்கணிக்கப்பட்டுள்ளது. இது மில்லிமீட்டர் தரங்கணிக்கப்பட்டிருக்குது. இது நிலையானது. இது அங்கால கீழே மேல அங்கால அசையாது. அது அந்த புள்ளியிலேயே மையமா வச்சுக்கொண்டு. ஓகே, இது x0 x தந்திருக்கார். x0 என்னவா, அறை வெப்பநிலையில் அளவிடை எஸ் மீது காட்டி ஏயினால் காட்டப்படும் வாசிப்பு. இப்ப ஆரம்பத்துல காட்டுற வாசிப்பு வந்து x0. பிறகு எக்ஸ் குழாயின் வெப்பநிலை ஒரு அளவு தீட்டாவினால் அதிகரிக்கப்படும் போது அளவிடை எஸ் மீது காட்டி ஏயினால் காட்டும் வாசிப்பு. இங்க இருக்கிற வாசிப்பு எக்ஸ். இப்போது L1 மைனஸ் L0க்கும் x மைனஸ் x0க்கும் இடையே உள்ள தொடர்புடைமை அதையும் அவரே தந்திருக்கார். அந்த தொடர்பு என்னன்னு சொல்லி எங்களுக்கு சிக்கல் இல்லாம இல்லையா. இங்க இது பி, இது கியூ. இதுவுமே நாங்களே செய்வோம். இந்த தொடர்புடைமை கேட்டா இங்க இந்த கோணம் அல்பாண்டா, இந்த கோணம் அல்பா. அப்ப இங்க tan அல்பா என்ன, இது கியூ. நீங்களே எடுக்கலாம். எக்ஸ் மைனஸ் x0 கியூ. இங்க இது இந்த நீட்சிதான் L1 மைனஸ் L0. அப்ப இங்க tan அல்பா L1 மைனஸ் L0 பி. அப்ப அங்கோடு போனீங்களா, இல்ல பி இங்கோட்டா L1 மைனஸ் L0 P Q into x minus x1. Okay, so tan alpha ஞாபகப்படுத்தினீங்கன்னா சோ இது வந்து வரும். அது அவரே தர்றாரு எங்களுக்கு. என் சமன்பாடுகள் தரப்படுகிறது. இந்த ஒழுங்கமைப்புக்கு P சமன் 2 Q சமன் 10 ஆகும். சரி, பஸ் பண்ண பாருங்க. இந்த ஒழுங்கமைப்பை பயன்படுத்தி அளக்கத்தக்க நீள அதிகரிப்பு L1, L0 குறைந்தபட்ச பெருமானம் என்னது, L1 மைனஸ் L0 குறைந்தபட்ச பெருமானம். உங்களுக்கு தெரியும் இதில் அளக்கக்கூடிய குறைஞ்ச பெருமானம் என்ன, மில்லிமீட்டர் அளவிடப்பட்டிருக்குன்னு சொல்லுவார். அப்போ 1 மில்லிமீட்டர். அப்ப இந்த இது அளவீடு 1 மில்லிமீட்டர் என்றா அதை விட குறைய அளக்கலாது. அப்ப இங்க எக்ஸ் மைனஸ் x0 குறையக்கூடியதையும் குறையும். அப்ப இது குறைஞ்ச பெருமானம் என்ன, 1. அப்ப அதான் இது குறைஞ்ச பெருமானம் இல்லையா, அதுக்குரிய இந்த பெருமானம். அதை விட இது குறைஞ்சது வாசிக்கலாம். அப்ப கேட்டது என்ன, L1 மைனஸ் L0 இழிவு பெருமானம். திடீர பிளஸ் பார்ட் L1 மைனஸ் L0 மினிமம் என்ன வரும், P என்கிற Q. P எவ்வளவு, P வந்து தந்தவர் 2, Q வந்து 10. அப்ப 2 10 தர x1 மைனஸ் x0 வந்து 1. அவ்வளவு நேரம் 1 5 0.2 மில்லிமீட்டர். இது மில்லிமீட்டர், இது மில்லிமீட்டர். அப்ப L1 மைனஸ் L0 இழிவு பெறுவது 1 மில்லிமீட்டர். சாரி, 1002 மில்லிமீட்டர். அடுத்தது
பாட பாருங்க. செகண்ட் பார்ட் இல்லையா? இதுல செகண்ட் பார்ட். சமன்பாடு 1 L1 மைனஸ் L0க்கு தரப்பட்டுள்ள கோவையை மேலே ஏயில் அல்பாவிற்கு எடுத்துள்ள கோவையில் பிரதியிட்டு தீட்டாவுடன் எக்ஸுக்கு ஒரு வரைவை வரைவதற்கு ஒரு உகந்த சமன்பாட்டை எழுதுக. இப்ப அல்பாக்கு நாங்க என்ன சமன்பாடு எடுத்துனாங்க? முன்னுக்கு எடுத்துனாங்க அல்பா சமன் L1 மைனஸ் L0 இன்கள் L0 தீட்டா. இப்ப இந்த L1 மைனஸ் L0க்கு என்ன போடலாம்? இங்க இருக்குது. So P angle Q இல்லையா? So P angle Q into X minus X0. அப்ப L1 minus L0 இருக்கு. நான் பிரதியிடுறேன். இது ரெண்டும் பெருமை தந்திருக்காரானே. So P angle Q ரெண்டும் 5 தானே. அப்ப X minus X0 இன்கு 5 L0 T. இது 2 10 போடாது நீங்க 1 5. அப்ப 5 L0 T. இதை போடுறது போங்க. X minus X0 சமன் 5 L0 alpha T. X0 அங்கோடு வருங்க. அப்ப X சமன் 5 L0 alpha theta plus X. அப்ப இதை வைத்தியத்துல வைக்கலாம். தீட்டாவை X வச்சிருக்காங்க. வெப்பநிலை தரப்படுவது மாத்தோம். அப்ப Y சமன் MX அகசி என்னோட வந்து. அப்ப இப்படி ஒழுங்குபடுத்துறது. ரைட். அடுத்தது என்னவா? நீளம் L0 80 சென்டிமீட்டராக இருக்கும் போது பெறப்பட்ட வாசிப்புகளை கொண்டு தீட்டாவுடன் எக்ஸை குறித்து வரைந்த ஒரு வரைவு ஒரு 2 காணப்படுகிறது. வரைவின் படித்திறனை காண்க. படித்திறனை நீங்க எல்லாம் காணணும். இப்ப இது இலவச இந்த வரைவின் படித்திறனை கண்டா இப்படி இப்படி இருக்கு. வரைவு தந்திருக்காரு. இங்க தீட்டா பாகை சீல இருக்குது. இங்க எக்ஸ் என்னதுல இருக்கு? மில்லிமீட்டர்ல இருக்கு. இப்படி ஒரு வரைவு தந்திருக்காரு. இது நீங்க என்ன செய்வீங்க? இதுல ஏதாவது 2 புள்ளி எடுத்து, இந்த கோட்ல இருக்கிற 2 புள்ளி, தூரத்துல இருக்கிற 2 புள்ளி எடுத்து படித்திறனை கண்டுகொள்வீங்க. ஓகே தானே? சரி, இந்த உயரத்தின் கீழ் இந்த நிலம். சரி, ரைட். சோ அந்த படித்திறனை உங்களுக்கு கண்டீங்கன்னா இப்படி வரும். இது 0.1 படித்திறனை எழுதுற நேரடியா 0.1 மில்லிமீட்டர் பாயசி மைனஸ். பெருமானம் குத்தி காணணும். நான் அப்படியே எழுதி வச்சிருந்தபடி எழுதுறேன். சோ நீங்க கண்டுட்டு செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அடுத்தது இதிலிருந்து ஈயத்தின் ஏகபரிமாண விரியத்திறனை துணிக. இப்ப ஏகபரிமாண விரியத்திறனை எப்படி காணலாம்? படித்திறன் இதெண்டா எங்களுக்கு படித்திறன் என்னன்னு வந்தது? முதலில் இந்த சமன்பாட்டின் படி 5 alpha படித்திறன் வந்தது. 5 alpha L0 இதான படித்திறன் இல்லையா? L0 தந்திருக்காரு. இது 0.1. சோ மில்லிமீட்டர்ல இருக்கு. நான் இது சென்டிமீட்டர்ல வந்திருக்கிறபடியா இந்த சென்டிமீட்டருக்கு மாத்துறேன். 10 இன்ச். அப்ப 5 alpha தலைது 80. 7 0.1 0.0. அப்ப இதுல இந்த அல்பா எவ்வளவு? 40 400. அப்ப இங்க 1 தர 10 2 கீழ் 400. அப்ப 1 4 0.25 into 10 4. அப்ப 2.5 into 10⁻⁻5 கெல்வின் -1 அல்லது பாகை C -1. 2 அலகும் பயன்படுத்தலாம். 2ல ஒரே பெருமானம் தான். பாகை C -1 அல்லது கெல்வின் -1.
சரி, அடுத்தது மாணவன் புயம் ஏபிசியை அமைப்பதற்கு மிக தாழ்ந்த வெப்ப கடத்தாருடைய ஒரு திரவியத்தை தெரிந்தெடுத்துள்ளான். இது இருக்கு என்னவா, மிக குறைந்த தாழ்ந்த வெப்ப கடத்தாருடைய திரவியத்தை தேர்ந்தெடுத்தார். அவருடைய தெரிவுடன் இணங்குகின்றீரா காரணம்? எஸ். எனது இது வெப்ப கடத்தார் குறைவா இருந்ததா, இதுல போற வெப்பம் இதுக்குள்ள கடத்தப்படாம இருக்கு. இதுக்குள்ள வெப்பம் கடத்தினா இது என்ன செய்யும்? இந்த கோளுதான் நீட்சி அடைஞ்சிடும். அது ஹீட்டாக நீட்சி அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த நீளங்கள் மாறிக்கொண்டிருக்கும் இல்லையா? அப்ப எங்களுக்கு கணிப்பு பிழைச்சிடும். அதனால இது வெப்ப கடத்தாறு குறைஞ்சதா இருக்கிறது நல்லது. பிளாஸ்டிக் மாதிரி இருந்தா இன்னும் நல்லது. இங்க இருந்து வெப்பம் இங்க வராது. ஆனா அது இது அந்த உருகுற வெப்பநிலையை விட குறைவா இருக்கும். ஓகே, அதுக்கு இந்த மாதிரி. அப்ப என்ன ஆன்சர் எழுதுவீங்கள்? இணங்குகின்றோம். என்ன ரீசன்? இது ஏபிசி நீட்சி அடைவதை தவிரும். ஏபிசியின் புயங்கள் அல்லது ஏபிசி நீட்சி அடைவதை தவிர்ப்பதற்கு. இது 5 செய்யணும். இது 2 10 வெப்பமேல இது கூடி நடக்கும். இது மாறும். இப்ப இது 2 2 இது 10 10 11 நடக்கும். மாறி ரேஷியோ பிளச்சு. அடுத்த அளவிடை எஸ் மீது எஸ்ஸில் இருந்து வாசிப்புகளை எடுப்பதில் ஒரு வலுவை குறைப்பதற்கு மாணவன் ஒரு 3 காணப்படுகின்றவாறு அளவிடை எஸ்ஸுக்கு கிட்ட ஓர் ஒடுக்கமான தலாடி கீட்டை பொருத்துமாறு முன்மொழிகின்றான். இம்மாற்றமைப்புக்கு பின்னர் அளவிடை எஸ்ஸில் இருந்து வாசிப்புகள் எடுக்கும் போது பின்பற்ற வேண்டிய படிமுறை ஆகும். எப்படின்னா சிலர் இப்ப எப்படி ஒரு சிக்கல் வரும். இந்த அளவிடை இருக்குது, இந்த காட்டி இருக்குது. இப்ப இங்க இருந்து பாக்கீங்க அளவிடைக்கும் இது அளவிடை இங்க இருந்து பாக்கீங்க. இந்த காட்டிக்கு முடியல இப்படி கெப் இருக்குமா இருந்தா இங்க இருந்து பார்த்தா இந்த காட்டி ஒரு தொட்டாதான் தெரியும். இப்ப இந்த அளவிடைக்கும் எங்களோட காட்டிக்கு முடியல ஒரு கெப் இருந்துச்சுண்டா உங்களோட கண்ணுக்கு நேர, இப்ப கண் நேர இருந்துச்சுன்னா சரி, இங்க இருந்துச்சுன்னா இது வாசி பண்ணுவாங்க. கண் இங்க இருந்துச்சுன்னா இது வாசி பண்ணுவாங்க. அப்ப அந்த இடம் மாறு தோற்ற வலு வந்து வரும். எப்ப இதுக்கும் இடையில கேப் இருந்தா அந்த காட்டிக்கும் இந்த மீட்டர் கோளுக்கு அளவிடைக்க முடியாது. கேப் இல்லாட்டிக்கு பிரச்சனை இல்லை. அல்லது அந்த காட்டி மெல்லிசா இருக்கும், அது மொத்தமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த இடம் மாறு தோற்ற வலு வந்து வரப்பாங்க. அப்ப இந்த இடம் மாறு தோற்ற வலுவை தவிர்க்கிறதுக்கு உங்களோட கண் நேருக்கு இருக்கணும். அப்ப உங்களோட கண் நேருக்கு இருக்கணும். என்ன செய்யணும்னா இப்ப இப்படிதானே வச்சிருக்கு, இதுல தலைவாடி இருக்குது, இது இந்த காட்டிக்கு பின்னாடி. இப்ப நீங்க என்ன செய்வீங்கன்னா இதுல ரீடிங் எடுக்கீங்க, உங்களோட கண் இந்த காட்டிக்கு நேர இருந்துச்சுன்னா சரியாகும். அப்ப இந்த கண்ணுக்கு நேர இருக்குன்றதை டிசைட் பண்றதுக்கு இந்த காட்டின் பிம்பம் ஒன்று தலைவாடியில தெரியும். அந்த பிம்பமும் காட்டியும் கொண்டு மறைஞ்சதுன்னா உங்களோட கண் காட்டிக்கு நேர இருக்கிறது. என் நேர இருந்தா பிம்பம் தெரியாது. அதுக்கு நேரே தானே பிம்பம் உருவாகும். அப்ப கண்ணும் அந்த நேருக்கு இருந்துச்சுன்னா பிம்பம் இந்த காட்டில மறைஞ்சதுண்டா உங்களோட கண் நேருக்கு இருக்குது. அப்ப எடுக்கிற நேரையும் சரியான நேரு. அப்ப என்ன சொல்லுவீங்க? காட்டியின் பிம்பம் மறையும் நிலையில் கண் உள்ள போது வாசிப்படுத்தணும். ஓகே, அப்படி சொல்லுங்க. காட்டியின் பிம்பம் மறையும் நிலையில், காட்டியின் பிம்பம் மறையும் நிலையில் காட்டிக்கு முன்னால் கண்ணுள்ள போது, இந்த மறையும் நிலையில் இருந்து வேற எங்கேயோ போய் இருந்து வாசிப்படுகிறல்ல, காட்டிக்கு முன்னால கண் இருக்குது, அந்த பிம்பம் மறைகிற நிலையில. ஓகே,
காட்டியின் பிம்பம் மறையும் நிலையில் காட்டிக்கு முன்னால் கண்ணுள்ள போது வாசிப்பை எடுத்தல். காட்டியின் பிம்பம் மறையும் போது காட்டிக்கு முன்னால் கண்ணுள்ள போது வாசிப்பை எடுத்தல். ரைட், இதுதான் கன்செப்ட்.